அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சிக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் இருந்துட்டு இருக்கு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 2018 காலகட்டத்து வரைக்கும் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஒரு 2 தொலைக்காட்சிகள் வராங்க அப்படின்னாலே அது ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் முழுக்க மறுத்தாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அதற்கு பிறகு சீமானுடைய ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சில முக்கியமான யூடியூப் சேனல்களையும் சில முக்கியமான தொலைக்காட்சிகளையும் வந்த பிறகுதான் சீமானுடைய ஆளுமை தற்போது யாருமே எதிர்பாராத ஒரு உயரத்தை தொட்டிருக்கு. அந்த தருணத்துலலாம் மக்கள் கருத்து கணிப்பில் சீமான் யாரு, நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்ட காலம் போய் தற்போது இவ்வளோ நாளாக நாங்கள் திமுக அதிமுக தான் ஓட்டு போட்டோம், ஆனால் இனிமேல் நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீமான் உயர்ந்திருக்காரு. அப்படின்னா முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் சீமானுடைய உழைப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும். சீமான் பேசக்கூடிய தமிழ் பேச்சும் அதற்கு பிறகு தமிழர்களுக்காக அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தது மாணவர்களை அதிக அளவில் ஈர்த்து தற்போது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக பார்க்காம அதை ஒரு இயக்கமாகவும் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தருமே சீமான ஒரு படை தலைவன் போலவும் அவங்களாகவே ஒரு போர் வீரர்களாகவும் நினைச்சு நாம் தமிழ் கட்சியை உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வேறு விஷயங்கள் அவங்களாகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் பெருகிய செல்வாக்கு காரணமாக தான் தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா சீமானை அதிக அளவில் மதிக்கவே ஆரம்பிச்சாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது அப்படின்னா தொலைக்காட்சிகள் போட்டி போட்டு வர்றதும் அவங்களுடைய தொலைக்காட்சிகள்லேயே நேரடியாக சீமான் இதை பேசினார் அதை பேசினார் அப்படின்னு அதிகமாக வீடியோக்களை போட்டு டிஆர்பியில் அதிகமாக சம்பாதிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலமான ஒரு செயலாக இருந்தாலும் எல்லா தொலைக்காட்சிகளும் தற்போது சீமானை குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னும் போது நாம் தமிழ் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே இதை பார்க்க தோணுது. இந்த மாதிரி தற்போது படையெடுக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இனி வருங்காலத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.